ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளோட உடம்புக்கு கிடைக்குது. செவ்வாழை பழம் பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. செவ்வாழை பழம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச சத்துள்ள பழமாக இருக்குங்க. இந்த செவ்வாழை பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, எண்ணற்ற பலன்களும் இருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஒன்று ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றதுனால நம்மளுடைய இரத்த உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்குமாங்க. கண் பார்வையோட திறனும் அதிகமாகுமா. நம்மளுடைய செரிமானத்திற்கு இது மிகவும் சிறந்த உணவாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் B6 இது மாதிரி வைட்டமின்கள்லாம் இதில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குதாங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இந்த பழம் இருக்குது. செவ்வாழை பழத்தோட நிறைய நன்மைகள் என்னென்ன, இன்னும் பல நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இரும்பு சத்து, வைட்டமின் B6, ஹீமோகுளோபின் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய இரத்தத்தோட அளவை அதிகரிக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வெளியேற்ற உதவுதாங்க. இந்த செவ்வாழையில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் பார்த்திங்கன்னா அதாவது வைட்டமின் A மாற்றப்பட்டு கண் பார்வைக்கு ஏற்ற ஒரு சிறந்த பழமாக இது இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது அஜீரண கோளாறு, மூலநோய் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கிறதுனால மருத்துவரோட ஆலோசனைப்படி நீரிழிவு நோயாளிகள் அதாவது டயாபெட்டிக் பேஷண்ட் கூட இதை சாப்பிட்லாம். இது சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவுமாங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால நம்மளோட இதயம் ஆரோக்கியமாக இருக்குமாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுதாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சருமத்துக்கும் கூட நல்லதாக இருக்குமாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் சி சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் வச்சுருக்க உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாழை பழத்தில் நிறைய ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பழமாகவே இருக்குது. இதை சாப்பிட்றதுனால நிறைய நோய்களுக்கு சிறந்த ஒரு தீர்வாக கூட இருக்குங்க. சர்க்கரை நோய் இருக்கவங்க கூட இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய இரத்த அளவு கட்டுக்குள்ளே இருக்குமாங்க. செவ்வாழை பழத்தில் நார் சத்து மற்றும் குறைந்த கிளைசிமிக் குறியீடு இருக்கிறதுனால நீரிழிவு நோய்க்கு சிறந்த ஒரு உணவாக இது இருக்குமாங்க. நீரிழிவு நோயாளிகள் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் பார்த்திங்கன்னா எப்போதுமே சர்க்கரையோட அளவை அவங்களோட கட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். அந்த சமயத்தில் பழங்கள், காய்கறிகள் இது மாதிரி அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கிறதுனால அவங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு செவ்வாழை பழத்தை சாப்பிட்றதுனால கூடுதல் நன்மை உடம்புக்கு கிடைக்குமாங்க. செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் அதில் இருக்குங்க. நம்மளுடைய உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பீட்டா கரோட்டின்களும் இதில் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு தினசரி உணவில் செவ்வாழை பழத்தை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரதுனால நிறைய நன்மைகளும் கிடைக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா கலோரிகள் 90 கலோரிகள் இருக்குதாங்க. கொழுப்பு பார்த்திங்கன்னா 0.3 கிராம் இருக்காங்க. கால்சியம் பார்த்திங்கன்னா 5 மில்லிகிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 21 கிராம் இருக்குதாங்க. இரும்பு சத்து 0.26 மில்லிகிராம் இருக்குதாங்க. புரோட்டீன் பார்த்திங்கன்னா 1.13 கிராம் இருக்குது. நார் சத்துக்கள் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 3 கிராம் இருக்காங்க. பொட்டாசியம் 358 மில்லிகிராம் இருக்காங்க. வைட்டமின் B6 பார்த்திங்கன்னா 0.3 மைக்ரோகிராம் இருக்குதாங்க. பாஸ்பரஸ் 22 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 27 மில்லிகிராம் இருக்குது. வைட்டமின் பார்த்திங்கன்னா C 8.7 மில்லிகிராம் இருக்குங்க. வைட்டமின் B1 பார்த்திங்கன்னா 0.031 மைக்ரோகிராம் இருக்குது. வைட்டமின் B12 பார்த்திங்கன்னா 0.073 மைக்ரோம் இருக்குங்க.
கோலின் பார்த்திங்கன்னா 9.8 மில்லிகிராம் இருக்குது. போலேட் பார்த்திங்கன்னா 20 மைக்ரோகிராம் இருக்குது. இந்த செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மஞ்சள் மற்றும் செவ்வாழை பழத்தை சாப்பிடும்போது மஞ்சள் வாழைப்பழத்தில் அதிக கிளைசிமிக் குறியீடு இருக்குது. செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா குறைந்த கிளைசிமிக் குறியீடு இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்ட உணவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த ஓட்டத்தில் சர்க்கரையோட சத்தை படிப்படியாக வெளியேற்றக்கூடிய திறன் இதுக்கு இருக்குதாங்க. இதனாலேயே நீரிழிவு நோயாளிகள் இந்த சர்க்கரை அளவானது கட்டுப்பாட்டில் வச்சுருக்க இந்த செவ்வாழைப்பழம் பயன்படுதாங்க. செவ்வாழைப்பழத்தில் கிளைசிமிக் குறியீடு 45ஆகவும் மஞ்சள் வாழைப்பழத்தில் கிளைசிமிக் குறியீடு 51ஆகவும் இருக்குதாங்க. இந்த செவ்வாழைப்பழத்தில் அதிக அளவு நார் சத்து இருக்கிறதுனால இது தவிர வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க. இந்த செவ்வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நார் சத்து மற்றும் அத்தியாவசியமான தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க. இந்த வாழைப்பழத்தில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் குறைவாக இருக்கிறதுனால நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை நமக்கு ஏற்படுத்துறதுனால இது பார்த்திங்கன்னா உடல் பருமன், நீரிழிவு நோய், இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை களைய உதவுதாங்க. பிற ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது உதவி புரியுது. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகள் தினசரி உணவில் செவ்வாழை பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய உடலில் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய வல்லமை பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குதாங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சோம்பலை போக்க இந்த செவ்வாழை பழம் பெரிதும் உதவுதாங்க. செவ்வாழை பழத்தில் உடல் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சுக்ரோஸ், குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் இது போன்ற இயற்கை சர்க்கரை இருக்குதாங்க. இதனால் சர்க்கரைகள் இரத்தத்தில் மெதுவாக உடைந்து உடல் ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குதாங்க. எனவே நீரிழிவு நோயாளிகள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க நினைத்தால் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வருவது மிக மிக நல்லது. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுருக்க இந்த செவ்வாழை பழம் மிகவும் பயன்படுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற இரத்த நாளங்கள் விரிவுபடுத்தும் சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுடைய இரத்த ஓட்டத்தையும் இது மேம்படுத்துது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சிருக்கவும் உதவுதுங்க. இதய நோய்கள் உருவாகும் அபாயத்தையும் இந்த செவ்வாழை பழம் குறைக்குதாங்க. செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஆந்தோசயனின் பார்த்திங்கன்னா கரோனரி இதய நோய் அபாயத்தை போக்கக்கூடிய வல்லமை இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குது. செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா குறைந்த கிளைசிமிக் குறியீடு இருக்கிறதுனால சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவி புரியுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் தொகுப்பு, அதாவது ஆல்ஃபா அமிலேஸ், குளுக்கோசிடேஸ் என்சைம்களின் செயல்பாட்டையும் இது தடுக்கிறதுனால இரத்தத்தில் ஏற்படக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்க இந்த செவ்வாழை பழம் பயன்படுத்துங்க. நம்மளுடைய பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய வல்லமை பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா டயாபெட்டிக் ரெட்டினோபதியால் கண்களில் மேக்குலர் சிதைவு, பார்வை திறன் இழத்தல், விழிகளில் இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள்லாம் நம்ம இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் சந்தித்துட்ருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த உயர் இரத்த சர்க்கரையால் கண்களில் உள்ள பார்வை நரம்புகள் சேதமடைந்து டயாபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்படுதுங்க. எனவே கண் பார்வையை மேம்படுத்த நினைப்பவர்கள் கரோட்டினாய்டில் உள்ள செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் கண் பார்வை திறன் அதிகமாகுமாங்க. செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடம்புல அதிகரிக்குமாங்க. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி மற்றும் B6 இருக்கிறதுனால இரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்கான். ஆன்டிபாடிகளை அதிகரித்து நோய் கிருமிகளையும் எதிர்த்து போராட இது உதவுதாங்க. நம்மளுடைய செரிமான பிரச்சனைக்கு இந்த செவ்வாழை பழம் மிகவும் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்க செய்யுமாங்க. ஃப்ரக்டோலிகோசாக்ரைடுகள் மற்றும் இன்சுலின் போன்ற ப்ரீபயோட்டிக் நார் சத்துக்கள் அதிகமாக இதில் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், வீக்கம் ஆகியவற்றை குறைக்க உதவும் தன்மை இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் செவ்வாழை பழத்தோட நன்மைகள்லாம் என்னென்ன, செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த செவ்வாழை பழம் யாரெல்லாம் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது, எந்த டைமில் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நன்றி.